இப்ப நம்ம இருக்கிற இடம் சில மாதங்களுக்கு முன்பு யூடியூப்லயும் சோசியல் மீடியாலையும் ட்ரெண்டிங்ல இருந்த கொன்னமலை சிவன் கோயில் அப்படின்ற இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இது பிற சேனல்கள்ல இந்த கோயிலை பத்தி பேசியதை பார்த்து இந்த கோயிலை நாமளும் பார்க்கணும் அப்படின்ற எண்ணத்துல தான் இந்த கோயிலுக்கு நாம் போகணும். ஏற்கனவே அந்த பழைய வீடியோக்கள்ல அவங்க சொன்னது போல இப்போ வந்து தொல்பொருள் துறையில வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த கோயிலை வந்து திருப்பியும் கட்டுவதற்காக மார்க்ஸ் நிறைய பண்ணியிருக்காங்க. இங்க ஆக்சுவலா 2 கோயில் இருக்கு. நான் பார்க்கறது ஒரு கோயில் இருக்கு. இது இல்லாம இன்னொரு கோயில் இருந்திருக்கணும். அது முழுக்க சேதம் போட்டிருக்கு. பாத்தீங்கன்னா தெரியல, பீடம் அங்க இருக்கு, அதெல்லாம் முழுக்க சேதம் அடைஞ்சிருச்சு. இதுக்கு எத்தாப்புலயே ஒரு மண்டபம் மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு, அதுவும் ஃபுல்லா சேதம் அடைஞ்சிருச்சு. இப்போ வந்து ஒரே ஒரு கோயில் மட்டும் தான் நம்மகிட்ட, கற்றளி மட்டும் தான் இப்ப இருக்கு, விசிபிளா இருக்கு. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா உள்ள என்ட்ரு ஆகலாம், அவ்வளவுதான். ஃபுல்லா கருவறை வரைக்கும் போக முடியாது. இப்ப இந்த கற்றளி கோயிலுக்குள்ள நம்ம போறோம். மேல பாத்தீங்கன்னா தெரியும், மேல உங்களுக்கு ஃபுல்லா புல்லு முளைச்சிருக்கிறது, செடிகள் வளர்ச்சிருக்கிறது எல்லாமே பார்க்க முடியுது. அதே மாதிரி இந்த கற்றளி வந்து வேலைப்பாடுகள் பாருங்க, ரொம்ப சிறப்பான முறையில வேலைப்பாடுகள் செஞ்சிருக்காங்க. சில இடங்களில் கற்கள் வந்து பாருங்க பெயர்ந்து எப்பனா விழலாம்ன்ற சூழ்நிலை தான் இது இருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும் கார்விங்ஸ் பாருங்களேன், தனித்தனியா பிரிச்சு ஒன்னொரு கல் ஒன்று ஒட்டாத மாதிரி தாமரை இதழ் போல அருமையா அந்த காலத்திலேயே வந்து செதுக்கியிருக்காங்க. இது கரெக்டாக வந்து சொல்ல போனால் எக்ஸாக்டா எந்த வருஷத்துக்கு தெரியல நம்மளுக்கு. இப்போ 13ஆம் நூற்றாண்டு 12ஆம் நூற்றாண்டு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் எக்ஸாக்டா இந்த நூற்றாண்டை சார்ந்தது தான் அப்படின்றதுக்கு கல்வெட்டு ஆதாரங்கள் எதுவும் நம்ம கிட்ட கிடையாது. இப்ப கோயிலுக்குள்ள வந்திருக்கோம். பாருங்க, உள்ள கட்டிட வேலைகள்லாம் எந்த அளவு சிறப்பாக செஞ்சுருக்காங்க. ஆனால் இருந்து என்ன பிரயோஜனம், மொத்தமாக வந்து மக்களோட கவனிப்பு இன்றி இது முழுக்க முழுக்க சேதம் அடைஞ்சிருச்சு. கருவறை பார்த்தீங்கன்னா உள்ள தள்ளி இருக்கு, கருவறைக்கு நம்ம போக முடியாது, ஏன்னா இருள் மண்டி கிடக்கு. அதே மாதிரி வந்து ஃபுல்லாக பாருங்க வென்டிலேஷன் அந்த காலத்திலே வந்து ஜன்னல் சொல்லுவோம் இல்லையா, இப்போல்லாம் வந்து ஃபர்ஸ்ட்லாம் கிராதி ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க, இப்போ வந்து வியட்நாம் ஜாலின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ஒர்க் வந்து அந்த காலத்திலே பண்ணியிருக்காங்க, கல்லிலே பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி போட்டிருக்காரு இல்லையா, அந்த நண்பர் வந்து நம்மளுக்கு யாருன்னே தெரியாது, இந்த கோயிலில் தான் அறிமுகமானாரு. அப்போ வந்து பல்வேறு பரமத்தி வேலூர் பகுதியில் உள்ள பல்வேறு கோயில்களுக்கு ஒரே நாளில் கூட்டிட்டு போய் எல்லா கோயில் சுற்றி காமிச்சாரு. அவருக்கு நம்ம நன்றிகளை வந்து தெரிவிச்சுக்கணும். இப்போ கோயில் பக்கம் தான் கோயிலோட கருவறைக்கு, இது வந்து வெளியிலிருந்து அடிச்சு எடுத்தோம். அவ்வளோ இருட்டா இருக்கு, டார்ச் யூஸ் பண்ணி தான் அந்த வெளிச்சத்தை தான் சிவனை வந்து நம்ம பார்க்க முடிஞ்சது. அந்த நண்பருமே பல தடவை இந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்க மாசம் மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆனால் இது வரைக்கும் அவருமே கருவறைக்குள்ளெல்லாம் போனது இல்லைங்க, அது வெளியிலிருந்து தான் கும்பிடுவேன், உள்ள பாம்புகள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால நம்ம ரிஸ்க் எடுக்க விரும்பல, வெளியில இருந்தே கடவுளை தரிசனம் பண்ணிட்டு அவ்வளோ ஒரு வீடியோவை எடுத்துட்டோம். நாமக்கல் மாவட்டத்திலேயோ இல்லை சேலம் மாவட்டத்தில் இருக்கவங்க வாய்ப்பு கிடைச்சதுன்னா கண்டிப்பா இந்த சிவனை போய் ஒரு பார்த்துட்டு வந்துருங்க. ஏன்னா இந்த கோயில் திருப்பி வந்து பிரிச்சுட்டு புதுசா கட்டுறதுன்றது எவ்வளவு காலம் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒன்ஸ் கவர்மெண்ட் வந்து பிரிச்சுட்டாங்கன்னா அதுக்கான ஃபண்டு, அதுக்கான பணம் எல்லாமே கவர்மெண்ட்ல ஆர்டர் பாஸ் பண்ணா மட்டுமே தான் பண்ண முடியும் இல்லையா. அதனால வந்து வாய்ப்பு உள்ளவர்கள் வந்து இப்பயே பார்த்துட்டு வந்துருங்க. இது பார்த்தீங்கன்னா மற்றொரு கோயில், இது முழுக்க சேதம் அடைஞ்சிருச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மண்டபம் மாதிரி இருந்திருக்கு, அதுவும் வந்து முழுக்க சேதம் அடைஞ்சிருச்சு. ஆனால் மற்ற நம்மளுடைய அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். அந்த கூட்டிட்டு போன நபர் என்ன சொன்னாருன்னா, இந்த ஒரு கோயில் இருக்கு, சேதமுற்ற மற்றும் கோயிலில் உள்ள சிவலிங்கம் வந்து மற்றும் ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னு கூட்டிட்டு போனாரு. அந்த சின்ன குன்னமலைன்றது ஒரு சின்ன பாறை தான். பாறையில பக்கத்துல ஆப்போசிட்லயே மேற்கு பார்த்தீங்கன்னா சின்னதா வந்து ஊர் இருக்கு, அந்த ஊருக்குள்ள அந்த கோயில் இருக்குங்க. ஷெட் மாதிரி தான் போட்டிருக்காங்க. இந்த சிவன் வந்து அந்த சேதமுற்ற கோயில் இருந்த சிவன் சொல்லியிருக்காங்க. மற்றும் வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.